தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் பி. வாசு இயக்கத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் மன்னன். தமிழ் சினிமாவில் ஒரு மெகா ஹிட் படமாக இருந்துச்சு. இதில் விஜயசாந்தி, குஷ்பு, கவுண்டமணி, மனோரமா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. படம் வெளியான உடனே பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வரவேற்பை பெற்றது. இதோடு சேர்த்து படத்தில் இடம்பெற்ற காமெடி காட்சிகள் இன்னும் ரசிகர்களிடையே பெரும் பரவலாக இருந்துச்சு. ரொம்பவே பிரபலமாச்சுன்னு சொல்லலாம். அதைத் தொடர்ந்து மன்னன் திரைப்படத்தின் கதை ஜெயலலிதா படத்தின் ரீமேக் என்ற விவாதம் எழுந்தது. இதை பற்றி எழுத்தாளர் கலைஞானம் பிரபல சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த போது, மன்னன் திரைப்படம் தெலுங்கில் 2 தடவை உருவாக்கப்பட்டது. தாசரி நாராயணன் ராவ் எனது நண்பர். அவர் என் கதையான கணவன் மனைவி திரைப்படத்தின் கதையை முதலில் இயக்குனார். அப்போது காமெடி நடிகர் ஒருவர் நான் கதாநாயகன் நடிக்கிறேன் அப்படின்னதும், நாராயண ராவ் எனக்கு இந்த படம் வேண்டும், அதாவது இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் காமெடி நடிகரை வைத்து படம் எடுத்தால் அவருடைய பெயர் போகும்னு கருதி படம் வேணாம்னு முடிவு பண்ணார். கலைஞானம் தொடர்ந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கணவன் மனைவி கதையை நான் தெலுங்கில் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொன்னார். இதையடுத்து நாராயணராவ் டாடா மனவாடோ என்ற கதையை எடுத்தார். அது நல்ல வரவேற்பை பெற்றது. உடனே என்னிடம் வந்தார். என் கதையை கணவன் மனைவி என்ற தலைப்பில் தெலுங்கில் எடுத்துக்கொள்ள அதே கதையை தெலுங்கில் சீதாராமுலு என்ற பெயரில் தயாரித்தாங்க. படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சினிமா உலகத்தில் யார் யார் ஹீரோவோ அதற்கு ஏற்ப ஸ்க்ரீன் பிளே மாறும். கலைஞானம் மேலும் சொன்னார். 15 வருடங்கள் கழித்து அதே கதையை கரானா மோகடு என்ற தலைப்பில் எடுத்தாங்க. இதில் சிரஞ்சீவி நடித்தார். அந்த படம் டபுள் சில்வர் ஜூப்ளியானது. அதை பற்றி எனக்கு தெரியாமல் கன்னடத்தில் இந்த படத்தை எடுத்துட்டாங்க. அதற்கு ஒப்புதல் அளித்தவர் ரஜினிகாந்த் தான். இயக்குனர் வாசு மற்றும் என்னிடம் கேட்டு படம் எடுத்தார். 2 லட்சம் கொடுத்தாரு. அவருக்கு நான் ஸ்க்ரீன் பிளேவிற்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இதன் மூலம் ரஜினிகாந்த் நடிப்பில் மெகா ஹிட்டான மன்னன் திரைப்படம் பல மொழிகளில் கதையின் ரீமேக்காக உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் பின்னணி தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கலைஞானத்தின் பேட்டி திரை ரசிகர்களுக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான கதை மற்றும் தயாரிப்பு பின்னணி தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க.